வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சாரா குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைண்ட் ரைஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்காங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரைஸ் எடுத்துக்காங்க. அதே மாதிரி தானியங்கள் எல்லாமே எடுத்துக்காங்க. என்னென்னா மூக்குக்கல்ல, பட்டாணி, காரமணி, அதே மாதிரி பாசிப்பயிறு இது எல்லாமே எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு எடுத்துக்காங்க. எல்லாம் கழுவி எடுத்துக்காங்க. இதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அதிலே 2 கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஏலக்காய், அதே மாதிரி கொஞ்சம் 2 பூ மொக்கு, மராட்டை மொக்கு அதை போடுங்க. பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதை கொட்டுங்க. அதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினீங்கன்னா அப்படின்னு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் தக்காளி போடுங்க. தக்காளி கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிறதுக்கு அதுக்கு லைட்டாக கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவைக்கேற்ப எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நீங்கள் கழுவி வச்சுருந்த இது தானியங்கள் எல்லாமே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு போட்டுருங்க. பருப்பு, அரிசி 2 போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி, பருப்பு எல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுருங்க. நாங்கள் 2 விசில் விட்டுருக்கோம். உங்களுக்கு சாதம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி விடுங்க. பாருங்கள், நமக்கு அழகான சுவையான கிரைண்ட் ரைஸ் ரெடி. ஓகே, தேங்க்யூ.